கிராமங்கள்ல இன்னைக்கு கூட சில பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முகப்பரு இல்லாம அவங்களோட ஸ்கின் அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும், பார்க்கவே அழகா இருப்பாங்க. என்ன ஒன்று, அவங்க கலர் கம்மியா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கிராமப்புறங்கள்ல அவங்க விவசாயத்தை பண்றாங்க. கண்டிப்பா வெயிலுக்கு அடியில தான் அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். இந்த காரணங்களால அவங்களுடைய முகத்துல இருக்கிற மெலனனுடைய அளவு ஜாஸ்தியாகி அவங்களோட கலர் வந்துட்டு டார்க் ஆக, டேன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பயத்தம் பயிறு, கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. செயற்கையான கிரீம் எல்லாம் இப்போ உள்ளவங்க யூஸ் பண்றாங்க. நகரத்துல இருக்கிறவங்க யூஸ் பண்றதை பார்த்து அவங்களும் பண்றதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு வரலாம். ஆனா காலங்காலமா இந்த மஞ்சள், கடலை மாவு, பயத்தம் பயிறு இதை போட்டுட்டு இருக்கிற பெண்களுடைய முகம் என்னைக்குமே பொலிவோட இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல கிராமத்துல இருக்கிறவங்க யூஸ் பண்ற இன்னொரு அதிசயமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் முகப்பரு போறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெமிடி. ஜாதிக்காயை நட்மெக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நட்மெக்கை சமையல்ல கூட சில பேர் யூஸ் பண்றாங்க. எஸ், ஏன்னா இதுல பிளென்டி ஆஃப் நியூட்ரிஷனல் இருக்கு. இதுல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, நியாசின் இருக்கு, ஃபோலிக் ஆசிட் இருக்கு, ரிபோஃப்ளேவின் இருக்கு, பீட்டா கேரட்டின் இருக்கு. ஸோ இது உங்களோட கண்களுக்கு, ஸ்கின்னுக்கு, தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஊட்டச்சத்தை கொண்டு இருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஜாதிக்காயை யூஸ் பண்ணும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் முகத்தில் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இது நீங்கள் இன்டேக் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனால் சில சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாதிக்காயாகவும் இருக்குது, பவுடராகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கி பயனடைங்க.